வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழரின் கட்டுமான அறிவியல் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மரபொந்துங்கள்லேயும் கல்லால் இருக்கக்கூடிய குகைகளும் தான் ஆதிகால மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி நாகரிகம் வளர்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நாகரிகம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பழந்தமிழர்கள் தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்ததுனால தான். இதுக்கு காரணம் அவங்க எல்லாம் சேர்ந்து வாழணும், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களோட இன வெறுத்தி ஆகணும், அவங்களோட உடைமைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்பட்டது. இது வெறும் தற்காலிகமாகலாம் வைக்க முடியாது, ஏன்னா நிரந்தரமாக அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு இடமா அவங்க உணவை தேடி மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரே இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அந்த இடத்த அவங்களோட வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணும்னு நினச்சாங்க. அதுவும் அவங்க எப்படி அவங்க இருப்பிடத்தை அமைச்சாங்கன்னு பார்க்கும்போது அதில் அறிவியல் நுட்பம் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்த இடம், அந்த சூழல், அப்புறம் அந்த மேலாண்மை, அந்த வளம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து தான் அவங்களுடைய குடியிருப்பை அவங்க ஏற்றிருக்காங்க. இதில் நிறைய கட்டிடக்கலை அறிவியல் இருக்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கு. பின்னாளையில் வளர்ந்த இந்த கட்டிடக்கலை நுட்பங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலம் அந்த காலத்தில் அவங்க கட்டின அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான். இவங்க இருந்த இடத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அகம், இல்லம், உறையுள், உறைவிடம், கல்லலை, குடில், குரம்பை, குறும்பு, நெடுநகர், புக்கில், மனை, மாடம்னு எப்படி பேரெல்லாம் வேறு வேறு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே மாறுபட்டு இருந்ததை நம்ம பார்க்கலாம். அவங்க ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் 64 கலைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று கட்டிடக்கலை. இயற்கையான பொருட்களையே திணைசார் இருப்பிடங்களில் இருக்கிற தமிழர்கள் அந்த கட்டடக்கலை நுட்பங்களோட அடிப்படையோடையே அவங்க தங்கின இடத்த தேர்ந்தெடுத்தாங்கன்றதோடு இல்லாமல் அவங்க அருமையான அழகான அரண்மனைகள், உயர் மாளிகைகள், எழுநிலை மாடல்கள், அப்புறம் நல்ல அகலமான தெருக்கள், வடிவார்ந்த அழகான ஊர்கள், திட்டமிட்டு கட்டப்பட்ட பெருநகரங்கள், அப்புறம் பட்டினங்கள்லாம் கடற்கரை பக்கம் இருக்க இடம்லாம் பட்டினங்கள்னு சொல்லுவோம். அப்புறம் உறுதியான கோட்டைகள், ஏற்றமிரு அரண்கள், அப்புறம் ரொம்ப பயன் தரக்கூடிய நீர்நிலைகள், அப்புறம் விண்ணளவுக்கு உயர்ந்த கலங்கரை விளக்கங்கள், கலைகளை வளர்க்குறதுக்காக அரங்குகள், ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்காக கோயில்கள்னு சொல்லிட்டு பல வகையிலையும் அவங்களுடைய கட்டிடக்கலை சிறந்து இருந்தது. அவங்களோட நகர வடிவமைப்போட நுட்பத்தை பார்த்திங்கன்னா நம்ம புகார், மதுரை, காஞ்சியை பற்றியெல்லாம் செவ்வியல் இலக்கியங்களை பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை நகரம் தாமரை வடிவில் அமைஞ்சிருந்ததாக பரிபாடல் சொல்லுது. அந்த நகரத்தில் இருந்த பாதாள வடிநீர் வழிக்காக பூமி கீழே ஒரு யானையே போகிற அளவுக்கு பெரிய பெரிய புதிஞ்ச குழாய்களை வச்சுருந்ததா சிலப்பதிகாரம் நமக்கு எடுத்து சொல்லுது. மாயேனது கும்புழல் மலர்ந்த தாமரை பூவோடு ஒத்த சிறப்புடையது மதுரை போரூர் அப்படின்னு பரிபாடல் மதுரையை பற்றி சொல்லுது. அந்த பூவோடைய இதழ்களை போல் மதுரையோட தெருக்களும், அந்த இதழ்களோட உள்புறமாக இருக்கிற மையத்தை பாண்டியனோட அரண்மனை போலவும், அந்த பூவில் இருந்த தாதனை போல் தன் தமிழ் பேசும் மக்கள் இருந்தாங்கன்றதும், அந்த தாதனை உண்ற வண்டை போல் மதுரைக்கு பரிசல் பெற்று வாழ்கிறவர்கள் அப்படின்றத காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த பாடல் என்னன்னா, மாயோன் கொம்புழர் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீர்ஊர் பூவின் இகழகத்து அணைய தெருவம் அண்ணல் கோயில் தாதின் அணையர் நன் தமிழ் குடிகள் அப்படின்ற பாராட்டோடு இருக்குது. அரண்மனையோட வடிவமைப்பிலையும் நம்ம அறிவியல் நுட்பத்தை பார்க்கலாம். நெடுநல் வாடையில் நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னா, அரண்மனை கட்டுமான உத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் கூட வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா 10ஆம் நாள்லேருந்து 20ஆம் நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு நாளில் பகலில் ஒரு 15 நாழிகைக்கு ஞாயிறு மண்டலம் நிலத்தோட நடுவில் இருக்கும். அப்படி இருக்கிற போது 2 நேரான கோள்களை நம்ம நட்டு வச்சோன்னா அந்த கோள்களோட நிழல் வடக்கிலோ தெற்கிலோ சாயாமல் ஒரு 15 நாழிகள் இருக்கும். அந்த நேரத்தை அவங்க ஆராய்ஞ்சு குறிச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் வழிபாடுகள் செஞ்சு அரண்மனையோட கட்ட அடிக்கல் அவங்க நட்டாங்க. இதை நல்லா நூல்களை நன்கு படித்து தேர்ந்த கட்டுமான பொறியாளர் தான் செஞ்சாங்கன்றது நெடுநல் வாடை இந்த விஷயத்த சொல்லுது. இந்த நேரத்தை நிழலில்லா நேரம், அதாவது ஜீரோ ஷேடோ டைம் அப்படின்றத அறிவியல் உலகமே இன்றைக்கும் வியந்து பேசுது.
தமிழர்கள் அந்த நாளில், அந்த காலத்தில், அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு அடிக்கல் நாட்டிய விஷயத்தோட அந்த அறிவியல் மர்மம் இன்னைக்கு வரைக்கும் கூட யாருக்குமே தெரியல. இந்த மாரி வந்து அறிவியல் நுட்பத்தோட தான் அந்த காலத்தில் கட்டுமானம் வந்து செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பழங்கால இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.